பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசவிருக்கிற ஒரு வேத வசனராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். வேதத்தில் 119வது சங்கீதம் அதில் 165வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஆண்டுடைய வேதத்தை, அதாவது அவருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்படி வாசிக்கணும் தெரியுமா? சும்மா வாசித்தா மாற்ற பத்தாது, அதை ருசித்து வாசிக்க வேண்டும். அது ஆவலோடு கூட தேட வேண்டும். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்மா அவருடைய வார்த்தையை தேடி கதற வேண்டும். ஒரு மானுக்கு இல்லை நமக்கே ஒரு தண்ணி தாக எடுக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப தண்ணி தாக எடுத்துருச்சு, அப்படி தண்ணி குடிக்கும்போது ஒரு ஆர்வத்தோடு கூட தண்ணியை தேடுவோம் இல்லையா? தண்ணி எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட தாகத்தோடு, அந்த தாகத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை தேடி படிக்கணும். அப்போ தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தாவீது சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தாவீது கர்த்தருடைய வார்த்தையை அவ்வளோ ருசிக்கிறார். அதனால சொல்கிறார், இரவும் பகலும் அப்படி வேதத்தில் நான் தியானமாக இருக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தையில் எனக்கு ஒரு சமாதானம் இருக்குது. உலகத்தில் எத்தனை மனுஷன் அவங்க கூட பேசினாலும் அந்த வார்த்தையில் நிம்மதி வந்துடாதுங்க. ஒருவேளை சில மனிதர்கள் சொல்லும்போது அப்போதைக்கு ஆறுதலாக இருக்கலாம், நம்ம தானே? உங்கள் நண்பர்கள் பேசும்போது இல்லை உங்கள் சொந்தங்கள் பேசும்போது அந்த வார்த்தைகள் அப்போதைக்கு ஆறுதலாக இருக்கலாம். சில வார்த்தைகள் ஆறுதலாக சொல்வது போல் குத்தியும் காமிப்பாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், அந்த வார்த்தை சிநேகித்து வாசிக்கிற வாழ்க்கையில் அந்த வார்த்தை மாம்சமாகி அவன் வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தை நீங்கள் சாதாரண நினச்சிடாதீங்க. இந்த வேத வார்த்தை தான் ஆண்டவர் 2 வசனம் சொல்லுகிறது. யோவான் 1:1 வாசிக்கும்போது சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த மாம்சம் தேவனாக இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இந்த வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வேத வசனத்தில் நம்ம அதிகமாக நம்ம படிக்க அதில் சந்தோஷத்தை நம்ம காண உலகத்தில் சாதாரண செல்ஃபோன், சாதாரண லேப்டாப், நம்முடைய இன்ஸ்டாகிராம், நம்முடைய ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் நம்ம நேரத்தை குறைப்போம். எப்போ தெரியுமா? இந்த வேதத்தில் நம்ம மூழ்கும் பொழுது. அதாவது ஒரு கனியை சும்மா சாப்பிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சாப்பிட்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை ருசித்து சாப்பிட்றோம் இல்லையா? உலகத்தில் டாக்டர்ஸ் கூட சொல்கிறாங்க, சும்மா சாப்பிடணும்னு சாப்பிடக்கூடாது, அந்த ஒரு சாப்பாடை ருசித்து அதை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதான் என்ன ஆகுமோ, அந்த சாப்பாடு உடலில் சரியான சத்தையும் கொடுக்கும், சீக்கிரமாக செரிமானம் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சும்மா அப்படியே வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. நமக்கு பிடிச்ச ஒரு உணவை எப்படி ஆர்வமாக எடுத்து சாப்பிடுவோமோ அதே போல் தேடி ஆர்வமாக படித்து பாருங்களேன். உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பது மட்டும் அல்ல, உங்களை மேன்மை உள்ளவனாய் மாற்றும். அப்போ இன்றிருந்து ஒரு முடிவு பண்ணுங்கள், வேத வசனத்தை இனிமேல் இன்றைக்கி ஒரு அதிகாரம் படிக்கணும், நாளைக்கு 2வது அதிகாரம் படிக்கணும்னு கடமைக்காக படிக்காமல் கர்த்தருடைய வார்த்தை மேலே ருசித்து அன்போடு கூட படிங்க. நிச்சயமாக அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மேன்மைகளை கொண்டு வரும். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இன்னைக்கு ஒருவேளை சமாதானத்தை இழந்து ஏதோ ஒரு மனிதர்கள் உங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, நீ எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தையை நம்ப வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையை உண்மையை நேசித்துப்பார். அந்த வார்த்தை உடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்வதற்காக சொத்தரிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட பேசியிருக்காரு இல்லையா? அதனால் ஒரு சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுதே எடுத்து படிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் கூட பேச போகிறார். ஹேவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.